வந்து நிறையா செய்கிறாங்க. காலேஜ் வந்து ஸ்காலர்ஷிப் பணம், ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப், பேகு எல்லாமே அம்மா பண்ணுறாங்க. அதே மாதிரி ஊனமுற்றோர்கள் அவங்களுக்குலாம் ரொம்ப அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மாவோட தன்னம்பிக்கை, ஒரு பெண்ணால் எல்லாமே செய்ய முடியும், தைரியத்தையும் எல்லாத்தையும் கற்றுக்கிறது வந்து அம்மாட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். என்னோடய மைண்ட் லீடர்னால் அது அம்மா தான். அம்மா தான் திரும்ப முதலமைச்சராக வரணும். அம்மா கொடுத்த மடிக்கணி திட்டம், அதுக்கப்புறம் அம்மா 12th முடிச்சதுக்கப்புறம் கொடுத்த 6000 ருபீஸ், அது எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எங்கள் ஓட்டு வந்து 2016 கண்டிப்பாக அது வந்து அம்மாவுக்கு தான் இருக்கும். அம்மா கொடுத்த ஸ்காலர்ஷிப்பால் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து அம்மா கொடுத்த லேப்டாப், புக்ஸு ப்ளஸ் நிறையா எல்லா ஸ்கீம்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வருங்கால ஆட்சியெல்லாம் அம்மாவே ஆள்றதுக்காக நான் எல்லா கடவுளையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலினால லேப்டாப் வாங்க முடியாது. அம்மா ஆட்சிக்கு வந்தனால இந்த லேப்டாப் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த லேப்டாப் வந்தனால நான் காலேஜில் செமினார் எடுக்க முடியுது, என்னால் அசைன்மெண்ட்ஸ் பண்ண முடியுது. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட போகிறேன். இந்த ஓட்டு கண்டிப்பாக நான் அம்மாவுக்கு தான் போடுவேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் போய் சொல்லுவேன். திருமணத்திற்காக அம்மா வந்து நிறைய உதவி செஞ்சாங்க. 25,000 ரூபா பணம், 1/2 கிராம் தாலிக்கு தங்கன்றதை கொடுத்தாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. கருவில் இருக்க குழந்தை நல்லபடியாக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக அதுக்கு ஒரு 4,000 ரூபா கொடுத்தாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய சிறப்புமாக வளர்க்குறதுக்காக இன்னொரு 8,000 ரூபா கொடுத்தாங்க. அதற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பயுமே அம்மா வந்து முதலமைச்சராக இருந்தால் தான் பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு. ஆட்சியில் அம்மாவே இருக்கணும்னு எல்லா சாமியும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக அம்மா ஆட்சி தான்.